வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கு செய்திகளுக்கு வருவோம்னு சொன்னால், எங்களுடைய ஜனாதிபதியினுடைய உரை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஜனாதிபதி பாராளுமன்றத்திலே உரை நிகழ்த்தியிருக்கிறார். அவர் இந்த அனர்த்தத்தை பற்றிய ஒரு தெளிவான செய்திகளை சொல்லியிருக்கிறார். தெளிவான செய்திகளை சொல்லுகின்றதுக்கு முதலாக அதே ஒன்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த அரசியல்வாதிகளுக்கு சொல்லியிருக்கிறார், தயவு செய்து மனிதர்களுடைய எங்களுடைய மக்களுடைய உடலங்களை வைத்தான் நீங்கள் அரசியல் செய்ய போகிறீர்கள் என்ற ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார். ஆகையினால இதெல்லாம் பாராளுமன்றத்திலே 1000 பேர் வந்தது என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள். இது வெளியில் சொன்னால் நாங்கள் வழக்கு போட்டுவிடுவோம். நீங்கள் பாராளுமன்றத்தில் சொல்வதால் இப்படியெல்லாம் செய்யாதீங்கோ, அரசியல் செய்யாதீங்கோ. இது நாட்டை கட்டி எழுப்புகிற நேரம், அனைவரும் ஒன்றாக வந்து கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது முக்கியத்துவம் வாய்ந்ததாலே அதை நான் முன்னுக்கு சொல்லியிருந்தேன் என்று சொன்னால், அவர் சொல்லியிருக்கிறார், உண்மையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள், இரவு பகலாக கஷ்டப்பட்டு எங்களுடைய படையினரும் அவர்களை அனர்த்தங்களிலிருந்து மீட்டிருக்கிறார்கள். உண்மையில் ஒவ்வொருவரும் அவர்கள் அர்ப்பணிப்புடன் வேலை செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் அந்த உரையிலே சொல்லியிருக்கிறார். நான் அதுக்கு சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால், எங்களுடைய நாட்டில் 17 லட்சம் பேர் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் 5165 வீடுகள் முழு சேதமும் இல்லாமல் போயிருக்கிறது. 55,747 வீடுகள் பகுதியாக சேதமடைஞ்சிருக்கின்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதில் 50 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். இப்போ காசெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கெல்லாம் நாங்கள் வழங்க போகிறோம். இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாத்தையும் வழங்கி ஒரு கட்டமைப்புக்கு நாட்டை கொன்ற போகிறோம் எல்லாம் வடிவாக உரை நிகழ்த்துகிறார். வீடே இல்லாமல் வீடு அழிந்து போச்சு விட்டது, வீடு இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு 50 லட்சம் ரூபா கொடுப்பதாக சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ வீடு கட்ட இப்போ காணி இல்லையான்னு சொன்னால் அவர்களுக்கு 50 லட்சம். அப்போ 50 லட்சம் 1 கோடி ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுப்பதாக ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே கூறியிருக்கிறார். பரவாயில்ல, உண்மையிலே வீடு காணி இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். காணி இல்லாதவர்களுக்கு காணி வாங்கணுமா? காணி வாங்குறதுக்கு 50 லட்சம் கொடுக்கப்பட்டு அவர்கள் காணி வாங்கி அவர்கள் அதுக்கு வீடு கட்டுறதுக்கு 50 லட்சம் கொடுக்கப்படுது. 50 லட்சம் கொடுக்கப்பட்டு அது பேருந்து கட்டாதது எவ்வளவு செலவுன்றது பேருந்து பின்னர் கணிக்கப்படுமோ அது பேருந்து பார்க்கலாம். இப்போ மக்களுக்கு உடனடியாக இந்த நிவாரணங்கள் எல்லாம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. மற்றது காணிகள் வாங்க முடியாதவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களையும் இனி அரச காணிகள் இங்கங்கே இருக்குதுன்றது தெரிவு செய்யப்பட போகுது. அவர்கள் நேரடியாக இறங்கி இதெல்லாம் பார்த்து காணி இல்லாதவர்களுக்கு அந்த காணி கொடுக்குறதுக்கான வழிவகைகளையும் இப்போ ஜனாதிபதி செய்ய போவதான கதை தான் இல்லை கதைச்சிருக்கிறார், பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இன்னொன்று சொல்லியிருக்கிறார், இந்த எச்சரிக்கை உள்ள இடங்கள், இப்போ மண் சரிவு வரும், அபாயமான இடம், இதில் வாழ முடியாது, கஷ்டப்படணும், பயந்துதான் வாழணும் என்று சொல்லி அப்படி இருந்தால் அவர்களிடத்தில் நாங்கள் அவர்களை அதில் வாழவிட மாட்டோம். அவர்களுக்கு வேறு காணி ஒன்று வாங்கி அவர்களை காணியை குடியமர்த்த யோசிப்போம், அல்லது புதுசாக காணி வாங்குறதுக்கு காசு கொடுப்போம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே நல்லொரு விடயமாக சொல்லியிருக்கிறார். மற்றது, பாதிக்கப்பட்ட மக்கள் கன பேர் இருக்கிறீர்கள். நீங்கள் 2க்கு மேற்பட்டவர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் இந்த டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் 3 மாதமும் ஒரு விஷேட கொடுப்பனவு கொடுத்து அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும். அவர்களுக்கு 2 பேருக்கு மேல் என்று சொன்னால் நாங்கள் 50,000 தர்றோம். 2 பேர் மட்டும்தான் இருந்தால் அவைக்கு மாதம் 25,000 3 மாதத்துக்கு கொடுக்குறதாகவும் அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள். மற்றது இந்த சேதமான வீட்டு உபகரணங்கள், வீட்டில் எத்தனை பேருக்கு சேதங்கள் நடந்திருக்குது, தண்ணி போயிருக்கும், மண் மூடி இருக்கும், இவ்வளோ அழிவுகள் அடைந்திருக்கு. இந்த சேதங்கள் உபகரணங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 50,000 கொடுபட போகுதுன்னு சொல்லியிருக்கிறார். தற்போது முகாமில் இருக்க விரும்பினா, இப்போ முகாமில் இருக்கிற தங்குமிடங்களில் நாங்கள் உணவு வச்சிருக்கிறோம், உலர் உணவு தாரம், சமைச்ச உணவு தாரம், அப்படி இருக்கிறார்கள். நீங்கள் இருங்கோ, பிரச்சனை இல்லை, நாங்கள் எல்லா வசதிகளும் செய்தோம். இல்லை நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் வாடகை வீடு எடுத்து போகிறோம், வாடகை எடுக்க போகிறோம்னு சொன்னால் சரி போங்க, போய் வாடகை எடுத்து இருங்கோ. 6 மாதத்துக்கு நாங்கள் மாதம் 25,000 ரூபா படி அந்த வாடகை காசை வணங்குவோம். நீங்கள் ஒன்று கொஞ்சம் யோசிக்க வேண்டாம், போங்கொண்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். மற்ற விவசாயிகளுக்கு இழப்பீடுகள் கொடுக்குறதுக்கு எல்லாருக்கும் இழப்பீடு தான், 1-2 பேருக்கு இல்லை இழப்பீடு. அப்போ இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையிலே முழுமையான இழப்பீடு இருந்திருக்கு. நெல், சோளம் போன்றவற்றுகளுக்கு 1 ஹெக்டேர் அளவுக்கு பாதிப்படைஞ்சால், அப்போ சில பேர் 5 ஹெக்டேர் 10 ஹெக்டேர் 15 பேர்கள் தானே அவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அது 1 ஹெக்டேருக்கு 1,50,000 வழங்கப்படும் என்றும், மற்ற மாடுகள் பண்ணைகள் இல்லாமல் அழிந்திருக்கும், பண்ணை இல்லாமல் அழிஞ்ச அந்த மாட்டு பண்ணைகளை மீளமைக்க வேண்டும் என்று சொன்னால் மீளமைக்கிறதுக்கு 2 லட்சம் கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. மற்றது முழுமையாக ஒன்றுமே இல்லாமல் மீனவர்களுடைய
அந்த கட்டுமானங்கள், அந்த சேதமடைந்த மீன்பிடி படகுகள் முற்றாக அழிஞ்சிருந்தால் அவர்களுக்கு 4 லட்சம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. மற்றது இந்த மரக்கறி தோட்டம், காய்கறிகள் செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கும் திரும்ப அதை அழிந்திருக்கும், மழைக்கெல்லாம் அழிஞ்சிருக்கும், எல்லாம் இல்லாமல் போயிருக்கும். அப்போ அவர்களுக்கு மீள அவர்கள் கட்டிகளை பிறகு காய்கறிகளை நட்டு உருவாக்கி அதை விவசாயம் செய்வதற்கு 1 ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இனி படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற மாணவர்களுக்கு திரை செய்தியிலிருந்து ஒரு 15,000 எடுத்து, தன் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஒரு 10,000 எடுத்து 25,000 ரூபாவாக இப்போ கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அப்படியான ஒரு நல்லொரு உரியை நிகழ்த்தியிருக்கிறார். உண்மையிலே எதிர்கட்சிகள் எல்லோரும் கூச்சலிட்டு அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்றதை விட்டு, உண்மையிலே இந்த நேரங்கள் மக்கள் பாதிப்படைந்திருக்கிற நேரம், மக்கள் மனநொந்து வாழ்கின்ற நேரம், அரசாங்கம் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்களை மீட்டெடுக்கின்ற நேரங்களை அவர்களுக்கு ஒரு நல்ல உறுதுணையாக இருந்து ஒத்துழைக்க வேண்டும். அதைத்தான் ஜனாதிபதியும் சொல்கிறார். இது கட்டியெழுப்புற காலம், எல்லோரும் ஒற்றுமையாக செய்ய வேண்டும் வாங்க என்று சொல்கிறேன். அப்போ அடுத்தது எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் 36 கோடி ரூபாய் வேணும் என்று எங்களுடைய மாவட்ட செயலாளர் கேட்டிருக்கிறதாக தகவல் கிடைச்சி, அப்போ அதுக்கு பெரிய பிரச்சனை வந்து இன்னத்துக்கு இங்கே என்ன நடந்தது, இது யாழ்ப்பாணத்துக்கு 36 கோடி ரூபா என்ன பிரச்சனை, இன்னத்துக்காக ஊழல் கேட்டுக்கிறது வந்து எல்லாம் சும்மா எல்லாரும் பல கதை கதைச்சு எல்லாரும் கதைக்க விட்டுட்டு இப்போ என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால் மாவட்ட செயலாளர் ஒரு 11 கொடுத்துருக்கிறார். நாங்கள் 36 கோடி ரூபாய் கேட்டது உண்மைதான். இந்த அனர்த்தத்தில் எங்கள்ட மாவட்டத்திலேயும் 14,624 குடும்பங்கள் பாதிப்படைஞ்சது உண்மைதான். எல்லாம் பாதிப்படைஞ்சிருக்கிறோம். அதை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். நேர்மையாகத்தான் தெரிவு செய்திருக்கிறோம். நேர்மையாக தெரிவு செய்தது மட்டுமல்லாமல் அந்த தெரிவு செய்த பயனாளிகள் அவர்கள் 3 பேர் அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும். ஒன்று கிராம சேவகர், மற்றது பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், மற்ற அனர்த்த நிவாரண சேவை உத்தியோகத்தர். 3 பேரும் ஒருமித்து கையெழுத்திட வேண்டும். இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, பாதிப்பு நடைபெற்றிருக்கிறதுன்னு சொல்லி 3 பேரும் கையெழுத்து இட்டால்தான் அது சரியாக செல்லும். அதை விட மேற்பார்வையும் அரசாங்க அதிபரும் தாங்களும் அவர்களும் பார்ப்பார்கள். அப்போ இது உண்மையாக நடந்திருக்கிறான் என்று, அது உண்மையாக சரியாக நேர்மையாகத்தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியல், இது தெரிவு செய்த பட்டியலும் நாங்கள் கிராம அலுவலருடைய அலுவலகத்தில் தொங்க விடுவோம். நீங்கள் போய் பார்வையிடலாம். யாருக்கு வந்திருக்கு, யாருக்கு வரவில்லை, வராட்டி நீங்கள் சொல்லுங்க காரணத்தை என்ன பிரச்சனை. அந்த 3 உத்தியோகத்தர்களும் கையெழுத்திட்டா சரி. அப்போ அவர்கள் உண்மையாக செயல்படுவார்கள். உண்மையாக முன்னுக்கு முதல் என்ன செய்யணும், நாங்கள் முன்னுக்கு என்னென்னத்தை சரியாக நேர்மையாக செய்ய வலிக்கிட்டோம்னா எல்லாம் நேர்மையாகத்தான் இருக்கும். சும்மா கதைச்சு கொண்டு இருக்காதீங்க. ஆனால் இது உண்மை, நடந்தது உண்மை. இதில் எதுவும் ஊழலோ ஒளிவு மறைவோ ஒன்றும் இல்லை. சரியாக நேர்மையாக நாங்கள் கணிச்சிருக்கிறோம். அப்படி இந்த 36 கோடி ரூபாவும் நாங்கள் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு கொடுத்து அதை தீர்ப்பு வைப்போம். அப்படி அந்த பணத்தில் மிச்சங்கள் ஏற்பட்டால் அதை திரும்ப நாங்கள் அனர்த்த நிவாரண இயக்கத்துக்கு திருப்பி கொடுப்போம். அதில் எதுவித மாற்றமும் இல்லை. ஆகையினால் அவர் ஒட்டுமொத்தமாக அரசாங்க அதிபர் மதுலிங்கம் பிரதீபன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஊழல் இல்லை, ஒழிப்பு மறைப்பு இல்லை, சரியாக நிதானமாக பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையில் 36 கோடி ரூபாய் கேட்டது உண்மைதான், கேட்கத்தான் வேண்டும், எங்களுக்கு தேவைதான் என்று சொல்லி முடித்திருக்கிறார். ஆகையினால் இதனுடைய பயன்பாடுகளை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி.